அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய வக்ர நிலை. சுமார் 138 நாட்கள் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் இதுவரைக்குமே 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு தனராஜ யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த தனராஜ யோக காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி நடக்க இருக்குங்க. 138 நாட்கள் நடைபெறவிருக்கு. இந்த காலகட்டங்களில் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த இழப்புகளையும் நஷ்டங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. என்னோடய வாழ்க்கையில் நான் இழந்த இழப்புகளும் நஷ்டங்களும் ஏராளங்க. அதை விவரிக்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் அப்படிங்கிறது, அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தனியால் நின்று தன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வெற்றியை கண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் யாருடைய சப்போர்ட்டும் இல்லை, யாருடைய தயவும் இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு முயற்சியுமே என்னுடைய சொந்த உழைப்பால் மட்டும்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறத அடைஞ்சிருக்குங்க. இதில் நான் சந்தித்த கஷ்டங்கள், மனவேதனைகள், துக்கங்கள் அப்படிங்கிறது, இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. என்னுடைய நிலை எதிரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா யாருடைய சப்போர்ட்டு இல்லாமல் ஒரு தனி ஆளாக நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் சாதனை பண்ணும்போதுங்க மற்றவங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவரை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவர் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறாரு, ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி வந்துடுவார். ஆனால் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு காலகட்டங்களில் மற்றவங்க பார்த்து வியப்படையக்கூடிய நிலையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே தலைகீழ் தான் மாறிடுச்சுங்க. சரியான விதத்தில் நான் ஆரம்பித்த தொழில் அப்படிங்கிறது என்னால் கரெக்டான விதத்தில் ரன் பண்ண முடியல. ஏன்னா அந்த தொழில் ஆரம்பிக்கும் போது ஓஹோன்னு இருந்தது. இன்றைக்கி ஆனால் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க. அப்படியே டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. பிஸ்னஸை ரன் பண்ணலாமா இல்லை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. நிறைய கனவுகளோடு வந்தேன், நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்தேன். இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி நான் ஆரம்பித்த இடத்துல பல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி பல இடத்துல என்னுடைய பிஸ்னஸ் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினச்சானே. இன்றைக்கி ஆரம்பித்த இடத்துலையே இதையவே நான் நடத்தணும் அப்படிங்கிற குழப்பங்கள் வந்துருச்சு. எல்லோரும் மற்றவங்க பார்த்து வியப்படைஞ்சிட்டு இருந்தாங்க. சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு, நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இந்த கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7 சனியோட தாக்கத்திலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறமாவும் இன்னும் என்னுடைய நிலை அதே மாதிரி தான் இருக்குங்க. வெளியே வந்த மாதிரியே தெரியல, இன்னும் அதே கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வக்ர நிலை, இந்த 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு காலகட்டங்களில் தொழிலில் கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக ஒரு வியாபாரத்தை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுடைய தொழிலை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய பிஸ்னஸை வெளியூர்லேருந்து வெளிநாடு வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அமையுங்க. வெளிநாடு சார்ந்த யோகங்கள், இம்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. உங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தராக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஸோ தொழில் ரீதியாக எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிச்சிருவீங்க. இதனால் உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகவும் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க. வேலை தேடிட்டு இருந்தேங்க. ஏன்னா வேலை அப்படிங்கிறது திடீர்னு போயிடுச்சு. அந்த வேலையில் என்னால் சரியாக வேலை செய்யவே முடியல. ஏன்னா அந்த வேலையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு பயங்கர ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல வேலை பார்க்கணும், பேசாமல் இதை விட்டுட்டு போய் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசனைகள் வந்துட்டு இருந்தது. அந்த யோசனைகள் இன்றைக்கி புதுசாக வேறு வேலை தேடணும். ஏன்னா என்னுடைய சூழ்நிலையில் இன்றைக்கி புதுசாக ஒரு வியாபாரத்தையோ ஒரு பிஸ்னஸையோ ஸ்டார்ட் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இன்னும் காலகட்டங்கள் ஆயிரும். அதுக்குள்ளே என்னுடைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் பிரச்சனையில் வந்துடும் சொல்லிட்டு பயத்திலே வேறு வழி இல்லாமல் வேறு வேலை தேடிட்டு இருக்குங்க. அந்த வேலையும் எனக்கு சரியான விதத்தில் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலைக்கு, என்னுடைய திறமைக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்குறேங்க. என்னால் ஒரு இன்டர்வியூ கூட ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியல. பயத்துலேயும் பதட்டத்துலேயும் சரியான விதத்தில் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் விட்டுறேன். இங்கே வேலை பார்க்குறத விட ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்தோன்னா கூட நிச்சயமாக அந்த இடத்துல வரக்கூடிய சம்பளத்தை வச்சுட்டு என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவேன், என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் கரெக்டான விதத்தில் கொண்டு போயிடும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். அதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது. வெளியூர்
வெளியூரும் போக முடியல, வெளிநாடும் போக முடியல, இங்கேயும் எனக்கு வேலை கிடைக்கல, வேலை இல்லாதது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதனால் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகரிச்சிருச்சுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட கடன் வாங்கி தான் சமாளிக்கக்கூடிய நிலை வந்துடுது. கரெக்டான வேலை கிடைக்குமா, என்னால் இன்டர்வியூ ஃபோக்கஸ் பண்ணி இன்டர்வியூ கரெக்டான விதத்தில் பண்ண முடியுமா, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, ஒரு இடத்துல ஒரு அப்ரைசல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஒரு பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட காலகட்டங்களில் கூட எனக்கு சரியான விதத்தில் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க. வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நேரத்தில் ஃபாரின் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதோ ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பாக இருக்க போதுங்க. உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தேவையான ப்ரொமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போதுங்க. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்க. நிறைய சம்பாதிக்கணும், சொந்தமாக வீடு கட்டணும், சொந்தமாக வண்டி வாங்கணும், இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தது. இன்றைக்கி காலம் கடந்ததுக்கப்புறமா திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகம் எனக்கு கைக்குள்ளே நினச்சி வருத்தப்படுற மாதிரி இருந்தது. காலகாலத்தில் கரெக்டாக நடந்திருந்ததுன்னா இந்நேரம் இவ்வளோ பெரிய டிலே ஆகிருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்ருக்கேன். எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லா விதத்துலேயும் லேட் ஆகி போயிட்டே இருக்குங்க. கரெக்டான பொண்ணு அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணுக்கு கரெக்டான மாப்பிள்ளை வரன் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லி இதனால் குடும்பத்தில் மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்படுது. பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி வைக்க முடியலையே, பையனுக்கு ஒரு நல்ல இடம் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லி பெற்றவங்களுக்கும் சரி, கூட பிறந்த சகோதரன் சகோதரிக்கும் சரி, இது ஒரு மன வேதனையாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த வேதனை அப்படிங்கிறது மாறுங்க. கூடிய சீக்கிரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்க போது, கூடிய விரைவில் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஒரு வாரிசு இருக்குங்க, இன்னொரு வாரிசுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுறோம், அதுவும் கண்டிப்பாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக அடுத்த வாரிசுக்கு உண்டான யோகம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் அப்படிங்கிறது மாறும், ஒற்றுமை கூடுங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா எதுவுமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா இந்த காலகட்டங்களில் இவ்வளோ காலகட்டங்கள் வாழ்ந்துட்டோம், இதுக்கு அப்புறமாவும் கணவர் மனைவியை புரிஞ்சிக்கல, மனைவி கணவரை புரிஞ்சிக்கலன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிற சூழ்நிலை இருக்குது. இதனால் 2 பேரும் சேர்ந்து வாழாமல் பேசாமல் பிரிஞ்சிடலாமா? ஏன்னா எதை சொன்னாலுமே ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிற விஷயத்தையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மன கஷ்டங்கள், ஒரே வீட்டில் தான் இருக்கிறவங்க, ஆனால் நான் சொல்கிறது எதுவும் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்கிறது எதுவும் நான் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு 2 பேருமே வேறு ஒரு ஃபேமிலி மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோம். 2 பேரும் சரியாக பேசிக்கிறது கூட இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தைரியமாக ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க. திடீர்னு ஏதோ ஒரு பேச்சு பேசிகிட்டு இருந்தோம், யாரை பற்றியோ பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் இந்த சாதாரண வாக்குவாதமே இன்றைக்கி பெரிய பிரச்சனையை மாதிரி 2 பேர் பிரிந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். அதே மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கிறவங்க கூட தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்தை, சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி பேசி செய்யாத தவறுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய தண்டனை கொடுத்து 2 பேருமே பிரிந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். நாங்கள் 2 பேரும் திரும்ப ஒன்று சேரவே முடியாது அப்படின்னு கேட்குறவங்க கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்குங்க. லவ் பண்ணிகிட்ருக்கிறவங்க கூட ஃபேமிலி கிட்ட பேசி அதை அரேஞ்ச் மேரேஜை மாற்றுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாக போகுதுங்க. சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது தீருங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேருங்க. வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலை அப்படிங்கிறது மாறுங்க. வீடு கட்டக்கூடிய யோகமாக இருக்கட்டும், வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போதுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறதும், கல்வியில் இருக்கக்கூடிய சில மறதிகள் அப்படிங்கிறது நீங்கும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், உயர்கல்வி படிப்பதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக போதுங்க. ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளியூரோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ள போகிறீங்க. கல்வி நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல பொன்னான காலகட்டமாக இருக்கும் போது, அரசு சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சு உங்களோட எக்ஸாமை நல்ல ஒரு விதத்தில் அட்டன் பண்ணி அதில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கிடைப்பதற்கான
சான்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைய இருக்குது. ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. அதுக்குண்டானபடி நல்ல ட்ரீட்மெண்ட்டும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை திசா புத்திகளை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.